compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. 26 நவம்பர்ல இருந்து டிசம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் புயல் சின்னம் உருவாகும். பேக் அண்ட் ஃபோர்த் மூவ்மெண்ட் இருக்கும். ஆமா, வரப்போது இன்னொரு சைக்ளோன் வரப்போகுது. த லாஸ்ட் சைக்ளோன் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த லாஸ்ட் சைக்ளோன் வந்து 26 டிசம்பர்ல இருந்து ஜனவரி 4ஆம் தேதி. 26 டிசம்பருக்கு புயல் இருக்கு. 26ல இருந்து ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் அந்த புயலுமே வந்து நான் ராமேஸ்வரம் அண்ட் தூத்துக்குடி அந்த சின்ன லொகேஷன் தான் கொடுத்திருக்கேன். என்னோட லொகேஷன் தப்பா போலாம், பட் இந்த நிகழ்வு தவறாது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கிற கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் அந்த மாதிரி இடத்துல ஆரம்பிச்சு கீழே திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், விருதுநகர் அந்த ஏரியா எல்லாம் இயல்புக்கு அதிகமான மழை கிடைக்கும். அண்ட் கடைசியா இந்த வருஷத்தோட கடைசி புயல் வந்து 26ஆம் தேதி டிசம்பர்ல இருந்து ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அந்த சைக்கிள் வந்து தூத்துக்குடியில இருந்து ராமேஸ்வரத்துக்கிட்ட கடையை கடந்து. இது நல்ல மழை. அதாவது சென்னை வந்து நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த சீசன்ல மழையே பெய்யல. நவம்பர் ஃபுல்லா மழை பெய்யலன்னு சொன்னா உங்களுக்கு இந்த 3 நாள் மழை பெஞ்ச உடனே எங்களுக்கு மழை வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. இல்ல, அது ஏற்கனவே போன இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். பிப்ரவரி 2nd வீக்கு அப்புறம் மார்ச் 2 வரைக்கும் 2-3 புயல் இருக்கு. அதுக்கப்புறம் மேலையும் புயல் இருக்கு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. எத்தனை நாள் மழை நீடிக்கும்? இதன் பின்புலம் என்ன? எச்சரிக்கைகள் என்ன? இதை பற்றி பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ராமச்சந்திரன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ராமச்சந்திரன். வணக்கம். வணக்கம். ஆக்சுவலா இந்த மழை நீடிச்சுட்டு இருக்கு. தித்வா புயல் வரும், கடந்து போகும், வலுவிழக்கும் நினைச்ச சமயத்துல அது ஒண்ணு தோத்து போயிருச்சுங்கிற சமயத்துல அதுக்கப்புறம் தான் சென்னையில கடும் மழை. இதுக்கு பிறகு கூட மழை தொடர்ந்துகிட்டு இருக்கு. இனி எத்தனை நாள் மழை இருக்கும்? என்ன காரணம்? அதாவது தித்வா புயலை பத்தி என்னுடைய குறிப்புகள்ல இருக்கு. இதை வந்து டிசம்பர் 6-7 தேதி வாக்குல காரைக்கால்ல இருந்து தரங்கம்பாடிக்குள்ள கிராஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். முதல்ல இந்த புயல் வந்து ஆந்திராவுக்கு போகுது, தெலுங்கானாவுக்கு போகுது அப்படின்னு ஐஎம்டி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்டர்நேஷனல் ஏஜென்சி கூட அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த பிரகாரம் இந்த சமயத்துல வர புயல்கள் எல்லாம் பேக் அண்ட் ஃபோர்த், அதாவது உள்ளும் புறமும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் டிட்வா புயல் வந்து நாகப்பட்டினத்துக்கிட்ட இருக்கும்போது உள்ள வந்துடுச்சு. திருப்பியும் தான் கடலுக்கு போய் திருப்பியும் ஸ்ட்ராங் ஆகி திருப்பி மூவ்மெண்ட் ஆரம்பிச்சது. இப்ப வந்து 6ஆம் தேதி 7ஆம் தேதி வரைக்கும் இதோட இயல்பு நிலை கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகும். பட் மழை வந்து இன்று இரவுல இருந்து சென்னை அது சுற்றுவட்டாரில் இருக்கிற மழை வந்து இந்த இரவுக்கு அப்புறம் குறையறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. பட் மத்திய தெற்கு தமிழ்நாடு இதுக்கப்புறம் மழை அளவு ஜாஸ்தி ஆகும். மழை ஜாஸ்தி ஆகுங்கிறீங்க மத்திய தெற்கு தமிழ்நாடுல? ஜாஸ்தி ஆகும்னா 2-3 நாள் அவங்க வந்து நம்மளுக்கு நார்த் தமிழ்நாடு கேடிசில கிடைச்ச அளவுக்கு மழை அங்க கிடைக்கல. ஆனா அவங்களுக்கு வந்து 5 சென்டிமீட்டர்ல இருந்து 8 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை கூடி கிடைக்கும் வரப்போற 7ஆம் தேதிக்கு அப்புறம். இந்த புயல் பக்கத்துல வந்து போய் மறுபடியும் சென்னையில இரு பக்கத்தில் இருந்தது, பெருமழையை கொடுத்தது. இதை வானிலை ஆய்வு மையங்கள் கணிக்க முடியல. நான் பார்த்த வரைக்கும் சர்வதேச வானிலை நிறுவனங்கள் வெப்சைட்ஸ் கூட, நான் நிறைய வெப்சைட்ஸ் இன்னைக்கு பல தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் எல்லாம் விண்டியை தான் பயன்படுத்துறாங்க. காட்டுகிற காட்சியெல்லாம் விண்டியோட தான் இருக்கும். விண்டியோ இல்ல அது போன்ற மற்ற நிறுவனங்களோ, பேரை சொல்வதா இருந்தால் பிபிசியோ அல்ல அக்யூவெதரோ அல்லது வந்து weather.com யாருமே இது வீக்கன் ஆயிரும் சொன்னதுனால ஒரு நள்ளிரவுல சென்னையில மழை வர ஆரம்பிச்சிச்சு. முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு இருந்து. ஏன் யாரும் இதை கணிக்க முடியவில்லை? அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் வெதர் வந்து அப்சர்வேஷன் பேஸ்ட், படம் பார்த்து கதை சொல்றாங்க. அவங்களுக்கு கொடுக்குற படத்தை வச்சுட்டு இன்றைய இருக்கிற நிலைமையை வச்சுக்கிட்டு அவங்களோட கணிப்புகள் எல்லாமே 48 மணி நேரம் தான் ஓரளவுக்கு துல்லியமா இருக்கும். அதுவுமே சில சமயத்துல ஃபெயிலியர் ஆகிடும். அது வந்து வெண்டி மட்டும் கிடையாது, அக்யூவெதர் மட்டும் கிடையாது. NOAA அமெரிக்காவோட டாப்போஸ் என்ன நாசாவோட வெதர் விங் அது. அவங்க கூட இந்த வருஷம் செப்டம்பர்ல பெரிய ஹரிக்கேன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு 85% சான்சஸ் ஹரிக்கேன் ஃபார்மிங் சொல்லிட்டு வித்ரா பண்ணிட்டாங்க. இது இன்டர்நேஷனல் நடந்துட்டு இருக்கு. இது என்னன்னா இந்த வாட்டி இருக்க பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸ்னால பேக் அண்ட் ஃபோர்த் மூவ்மெண்ட் இருக்கும், ரிவர்ஸ் சைக்ளோன் இருக்கும் அப்படின்ற வார்த்தையை என்னோட ஃபோர்காஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணிருக்கேன். ரிவர்ஸ் சைக்ளோன் நீங்க மறுபடியும் சொல்லணும். திரும்பி வரும் புயல். ஆமா, திரும்பி வரும் புயல் அப்படின்னு தான் கொடுத்திருக்கேன். பட் அதுல வந்து என்னன்னா நான் டிப்ரெஷன் ஸ்ட்ரோக் சைக்ளோன் கொடுத்திருக்கேன். ஸோ டிப்ரெஷனாகவும் இருக்கும், சைக்ளோனாகவும் இருக்கும். பட் டிப்ரெஷன் ஆகி இப்ப நிறைய மழை கொடுத்திருக்கு. இன்ஃபேக்ட் சென்னை வந்து டிஃபிஷிட்டா இருந்தது. ஆஸ் ஆன் டேட் சென்னை வந்து நார்மல் ஆயிடுச்சு.
நுங்கம்பாக்கம் எக்ஸஸ் ஆயிடுத்து, மீனம்பாக்கத்துக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் என்பதுதான் ஷார்ட் ஃபால் இருக்கு. அண்ட் மோரோவர் அதர் கேடிசி டீசல்லாம் கூட நியர் நார்மல் வந்துருச்சு. பட் இதுல என்ன குறிப்புனா, இந்த பின்னாடி இருக்க நிகழ்வுகள்ல இவர் தொடர்ந்து நிகாரிக்கிறதுனால இவங்களால வெதர் போர்காஸ்ட் வந்து ஷார்ட் டேர்ம் மீறி சொல்ல முடியல. அதுதான் பெரும் வருத்தம். அதாவது இந்த வான இது வானிலை பத்தி சொல்லும் போது இவங்க வந்து அப்சர்வேஷன் டேட்டா மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மூனோட ஃபேஸஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் பாக்கி பிளானட்டரி இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி அவங்களுக்கு மதிப்பே கிடையாது. அதாவது மதிப்பு கிடையாதுன்ற விட அவங்க கிட்ட டேட்டா இல்ல, இருந்தா யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் தே ஆர் நாட் வில்லிங் டு அக்வயர் த டேட்டா, தே ஆர் நாட் வில்லிங் டு டு த ரிசர்ச். சோ படம் பார்த்து கதை சொல்ற வேலை பண்ணிட்டு இருக்கறனால. சார் ஒரு நிமிஷம் மன்னிக்கணும், நான் நடுவுல கேள்வி கேட்கறது மன்னிக்கணும். முக்கியமாக படம் பார்த்து கதை சொல்கிறார்கள் எல்லாருடைய, நீங்க இப்போ இருக்கிற முறை பற்றி நீங்க சொல்றீங்க, வெதர் ரிப்போர்ட் பத்தி. ஆனா முக்கியமாக ஏகப்பட்ட சேட்டலைட் இருக்கு, ஏஐ பயன்படுத்தப்படுது, ராடார்ஸ் நிறைய இருக்கு. ஆகையால எந்த பக்கம் காத்து வீசுது, எந்த பக்கம் மூவ்மெண்ட் இருக்கு அவட பார்த்து தானே சொல்றாங்க. சரி, எந்த பக்கம் காற்று வீசுன்னு சொல்றாங்கல்ல, காற்று திசை மாறும் சொல்ல முடியுமா அவங்களால? ஏன் சொல்ல முடியலன்னு சொல்லுங்க. முடியல. ஏன்னா 27ஆம் தேதி நிகழ்வு, நான் 26ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 7, அதாவது 26 நவம்பர்ல இருந்து டிசம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் புயல் சின்னம் உருவாகும், பேக் அண்ட் ஃபோர்த் மூவ்மெண்ட் இருக்கும். அது காரைக்கால்ல இருந்து தரங்கம்பாடி கிட்ட கிராஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். இப்போ அந்த சமயத்துல காற்று தாழ்வு நிலை சைக்ளோன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ஏன் 27ஆம் தேதினா, 27ஆம் தேதி அன்னைக்கு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் டோட்டலா வீக் ஆகும். இவங்களோட மாடல் போர்காஸ்ட் நீங்க பாக்குறதுனால சொல்றேன், நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும். அரேபியன் சீல ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆக போகுதுன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க, ஒண்ணுமே ஆகல. அதே மாதிரியா நார்த் வெஸ்ட் இந்தியால வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் கம்மியா இருக்கனால பெரிய பிளிசார்ட்ஸ் இல்ல, பனிப்பொழிவு இருக்கு, இயல்புக்கு குறைவான டெம்பரேச்சர் ரெக்கார்ட் இருக்கு, தவிர பெரிய வின்டர் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் இல்ல. சோ அந்த மாதிரி நிகழ்வுகள் சொல்றதுக்கு பிளானட்டரி இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு தேவை. இப்ப வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து நலிஃபை ஆயிருக்கிறது வந்து திருப்பியும் டிசம்பர் 16ஆம் தேதி திருப்பி வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஆரம்பிக்கும். மறுபடியும் சொல்லுங்க. ரெண்டு விஷயம், நீங்க இந்த பதில் 2 விஷயம் சொல்லிட்டீங்க, அது ரெண்டுக்கும் தனித்தனியா விளக்கம் வேணும்னு நினைக்கிறேன். 2 விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஒன்று, நீங்க 2வது சொன்னது முதல்ல கேட்டுறேன். நீங்க இப்ப சொன்னதுனால டிசம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் மழை வரக்கூடுங்கிறீங்க. ஆமா, வரப்போகுது, இன்னொரு சைக்ளோன் வரப்போகுது, தி லாஸ்ட் சைக்ளோன் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்போ வரும்னு சொல்லுங்க, அடுத்த புயல் எப்போ வரும்? தி லாஸ்ட் சைக்ளோன் வந்து 26 டிசம்பர்ல இருந்து ஜனவரி 4ஆம் தேதி. 26 டிசம்பருக்கு புயல் இருக்கு. 26ல இருந்து ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும், 2026 ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் அந்த புயலுமே வந்து நான் ராமேஸ்வரம் அண்ட் தூத்துக்குடி அந்த சின்ன லொகேஷன் தான் கொடுத்திருக்கேன். என்னோட லொகேஷன் தப்பா போலாம், பட் இந்த நிகழ்வு தவறாது. சரி, ஒரு நிமிஷம், நீங்க இப்ப சொன்னதுல 16ஆம் தேதிக்கு பிறகு நீங்க அது 26ன்னு மாத்துறீங்க. இல்ல 16ஆம் தேதிக்கு அப்புறம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் புதுசா உருவாகும். சோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா, கிழக்கு நம்ம பே ஆஃப் பெங்கால்ல இருந்து காத்தெல்லாம் உள்ள இழுக்கும். அதனால உள் மாவட்டங்கள்ல இயல்புக்கு அதிகமான மழை கிடைக்கும். பட் புயல் சின்னம் உருவாறது வந்து டிசம்பர் 26 தான். நீ 16க்கு அப்புறம் சென்னைக்கு மழை இருக்கா? சென்னைக்கு இனிமேல இருந்து வீக் ரெயின்ஃபால் தான். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் மழை கிடையாதுன்னு சொல்லுவேன். இனிமேல் ஆமா, வந்ததே போதுங்கிறீங்க. இது வந்து போதும்னு சொல்ல, இது அதிர்ஷ்டம்னு சொல்லுவேன். 2 அதிர்ஷ்டம் சொல்லுவேன். என்னுடைய போர்காஸ்ட் ஃபெயில் ஆனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, என்ன போர்காஸ்ட் ஃபெயிலியர்னா, மிக அதிக மழை, கிளவுட் பஸ்ட், அப்புறம் நிலச்சரிவுகள், அப்புறம் இடி மின்னல் தாக்கனால உழப்பு, இதெல்லாம் பத்தி பெருசா கொடுத்திருந்தேன். இது எதுவுமே நம்ம தமிழ்நாட்டுல நடக்கல, தெற்கிந்தியால நடக்கல. ஆனா இது அத்தனையும் நம்மள சுத்தி இருக்கிற நாள்ல நடந்து மிகப்பெரிய பேரழிவை உருவாக்கி இருக்கு. இது எல்லாமே அகெயின் 7ல இருந்து 13 டிகிரி லாட்டிடியூட்ல இருக்கிற லொகேஷன் தான் நடந்திருக்கு. ஸ்ரீலங்கா மட்டும்தான் நம்மளுக்கு கீழே. மலேசியா எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தோனேஷியா எடுத்தாலும் சரி, தாய்லாந்து எடுத்தாலும் சரி, வியட்நாம் எடுத்தாலும் சரி, எல்லாமே நம்மளோட சேம் ஜோன்ல இருக்கு. சோ என்னுடைய லொகேஷன் கால்குலேஷன்ல நான் இன்னும் பர்ஃபெக்ட் ஆனது எனக்கு கிடைச்ச பாடம். பட் ஆனா என்னுடைய குறிப்புகள் பிரகாரம் நான் சொன்ன தேதியில இவ்வளவு பெரிய பேரிழப்புகள் நடந்திருக்கிறதுக்கு விஞ்ஞான உலகம் இந்த ஆராய்ச்சிக்கு டெஃபினட்டா மதிப்பு கொடுத்தே தீரணும். சரி, முக்கியமா நீங்க இப்போ சொன்ன அந்த நீண்ட பதில முக்கியமா நீங்க சொன்னது, இந்த மழை பெய்யும், இந்த அளவுக்கு மழை பெய்யும், திட்வா இனி காணாமல் போகும், கரைந்து போய்விட்டது, தோற்று போய்விட்டதுங்கிற நிலைமைக்கு அப்புறம் ஒரு நள்ளிரவில், ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் இருந்து சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கடுமையான மழை பெய்தது. அதுக்கு காரணம் என்ன? அதுதான் சொல்ல வரேன். அதாவது there is interplanetary struggle. அந்த ஸ்ட்ரகிள் வந்து ஒரு கோர்ஸ் வந்து தேர்ட் நைட்ல இருந்து 4th வந்து கிளியர் ஆகுது. பட் இது ரியலா அதோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து 7th வரைக்கும் டைம் இருக்கு. அதனாலதான் 6th 7th கிராஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன்.
அது டிப்ரெஷனா கிராஸ் பண்ணா கூட 6th 7th தான் கிராஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி அது வந்து கரையில தான் இருக்கும். பட் வந்து அதுக்குண்டான இயல்புக்குண்டான மழையும், இயல்புக்கு அதிகமான மழையும் அது தொடர்பான சுத்து வட்டாரத்துல கிடைக்கும். நம்மளுக்கு இப்ப கிடைக்கிற மழை வந்து 3ஆம் தேதி நைட், அதாவது இன்னைக்கு 3ஆம் தேதி நைட்டு, இன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் மழை அளவு குறைஞ்சிக்கிட்டே போயிடும். ஆனா சென்னை விட்டு போகாம, சென்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு இங்கேயே அப்படியே போட்டு உட்கார்ந்துக்கிச்சு அந்த புயல். என்ன காரணம்? சென்னையை பிரிய மனம் இல்லாம. அதாவது உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், இந்த சம்மர் ஹாலிடேஸ், வின்டர் ஹாலிடேஸ் சொல்ற மாதிரிங்க, டிசம்பர் 21ன்றது வந்து சூரியன் வந்து -21 டிகிரிஸ் லாட்டிடியூட்ல போறது. இன்னைக்கு நம்ம டிசம்பர் 1, 2ல இருக்கும்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3/4 டிகிரி போகும். அப்படி பாத்தீங்கன்னா இட் இஸ் நியர்பை க்ளோசர் டு தி ஈக்வேட்டர். வி ஆர் ஆன் த பார்டர் ஆஃப் தி ஈக்வேட்டர். நம்ம வந்து சென்னை 13 டிகிரி தான். ஸோ அதனால அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பட் இதோட எஃபெக்ட் கொடுக்க வேண்டிய பிளானட்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் ஹாவரிங் அரௌண்ட் 10 டிகிரிஸ். ஸோ அங்கேருந்து சைக்ளோன் ப்ரிப்பேர் ஆகி அது நார்மலா நார்த் போலுக்கு தான் போகணும். பட் இந்த கீழே இருக்கிற டெம்பரேச்சர் ஜோன் வந்து அட்ராக்ட் ஜாஸ்தி பண்றதுனால கீழே வருது. அதுக்கு இன்டர்பிளானட்டரி ஸ்ட்ரகிளும் ஒரு காரணம். சரி, நீங்க இன்னொரு பதில சொன்னீங்க, இனி உள் மாவட்டங்களில் மழை இருக்கும். நீங்க நான் லேசா அது கேள்வி கேட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க சொல்லிட்டீங்க சென்னை இன்னைக்கு இரவுல இருந்து மழை குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆனா இதற்கு பிறகு உள் மாவட்டங்களில் தென்பகுதிகளில் மழை இருக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறீங்க. ஏற்கனவே தென் மாவட்டங்கள் அதிக அளவுக்கு மழையை அனுபவித்தது, உள் மாவட்டங்களில் கொஞ்சம் மழை பொழிவு குறைவாக இருந்தது. இப்போ அடுத்த 2-3 நாட்களில் உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் மழை இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அதாவது 7ஆம் தேதி வரைக்கும் இருக்க மழை வந்து கேடிசி தாண்டி அதுக்கப்புறம் மகாபலிபுரம், கடலூர் அந்த மாதிரி ஜோன்ல கிடைக்கும். அதிகபட்சம் போல தரங்கம்பாடி, காரைக்கால், அதுக்கு மேல போகாது. அதுக்கப்புறம் 15th 16th டிசம்பருக்கு அப்புறம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து லேசா டெவலப் ஆகும். அப்போ அந்த ஈரக்காற்று உள்ள எடுக்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கிற கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் அந்த மாதிரி ஜோன்ல இருந்து ஆரம்பிச்சு கீழே திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், விருதுநகர் அந்த ஏரியா எல்லாம் இயல்புக்கு அதிகமான மழை கிடைக்கும். இந்த சீசன்ல வந்து நார்மலா ஒரு நாளைக்கு 3 சென்டிமீட்டர் கிடைக்கும்னா 4 சென்டிமீட்டர்ல இருந்து 7 சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைக்கும். அண்ட் கடைசியா இந்த வருஷத்தோட கடைசி புயல் வந்து 26ஆம் தேதி டிசம்பர்ல இருந்து ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அந்த சைக்கிளோன் வந்து தூத்துக்குடியில இருந்து ராமேஸ்வரத்துக்கு கிட்ட கரையை கடக்கும். ரொம்ப சின்ன கேப் தான் கொடுத்துருக்கேன். அது தவறா போறதுக்கு சந்தர்ப்பம் விட அது என்னுடைய திறமை கம்மியினால. இந்த விஞ்ஞானம் வந்து ரொம்ப ரொம்ப வீரியமானது, ரொம்ப துல்லியமா 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல முடியும். பட் வந்து அது அந்த சமயத்துல ஒரு புயல் சின்னம் உருவாகி இந்த மாதிரி பாதிப்பு உருவாச்சுன்னா அந்த பாதிப்புக்கு இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியை கையில எடுத்துக்காதவர்கள் தான் காரணம். சரி, நீங்க இப்போ சொல்லுங்க, இப்போ அடுத்த 2-3 நாட்களுக்கு எங்கு மழை இருக்கும்? அடுத்து 2-3 நாட்கள் கிடையாது. இன்னைக்கு 3ஆம் தேதி நைட்டு, நாளைக்கு 4ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் தான் சென்னையோ சென்னை சுற்றுவட்டார கேடிசி ரீஜன்லயே மழை கிடைக்கும். இதுக்கப்புறம் சென்னை செங்கல்பட்டுக்கு மழை போயிடும். செங்கல்பட்டுல இருந்து கீழே டவுன் போயிட்டு ரொம்ப ஸ்பீடா போயிடும். 7ஆம் தேதி அன்னைக்கு கிட்டத்தட்ட தரங்கம்பாடி சுற்றுவட்டார ஏரியால அந்த டிப்ரெஷன் வந்து சுத்தமா டிப்ரெஷனே இல்லாம சாதாரண ட்ரஃபாவோ இல்லைன்னா ஒரு காற்று தாழ்வு நிலையாவோ அப்படிதான் இருக்கும். அதனால வந்து மான்சூன் ரிலேட்டட் ரெயின் கிடைக்குமே தவிர வேற ஒன்றும் பெருசா கிடைக்காது. சார், இப்ப உள் மாவட்டங்கள்ல மழை இருக்குமா? உள் மாவட்டங்கள்ல வந்து 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான். அதுக்கு வரைக்கும் கிடைக்கிற மழை வந்து மான்சூன்ல கிடைக்கிற மழையே இல்லைன்னு சொல்லல. அது வரைக்கும் கிடைக்கிற மழை மான்சூன்ல நார்மலா கிடைக்கும் இல்லையா, டெய்லி ஒரு செஷன்ல கிடைக்கும். அந்த மழை கிடைக்குமே தவிர இது வரைக்கும் இப்ப நார்த் தமிழ்நாடு கேடிசி ரீஜன்ல கிடைச்ச மாதிரி 19 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் அந்த மாதிரி மழை கீழே கிடைக்காது. அந்த மழை வந்து டிசம்பர் 26ஆம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமா கிடைக்கும். அப்ப வந்து பெரிய பாதிப்பு இருக்கு. ஓகி புயல்னு போன இன்டர்வியூல சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அதுக்கு சமமான ஒரு புயல் வந்து இந்த வருஷம் வரப்போகுது. ரொம்ப பயமுறுத்துறீங்க. பயமுறுத்தல. இப்போ வந்து இதெல்லாம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. சுத்து வட்டாரத்துல இருக்க நாட்டுல எல்லாம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. என்னோட குளோபல் போர்காஸ்ட் எடுத்து பாருங்க. எனக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு. ஆக்சுவலா என்னுடைய நண்பர் மீட்ராஜி டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஸ்ரீலங்கால 130 ஏக்கர் லேண்ட சுத்தமா போயிடுச்சுன்னு சொல்லி இன்னைக்கு காலையில போன் பண்ணி வருத்தப்பட்டேன். அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி பயிர் பண்ணியிருந்தா சுத்தமா போயிடுச்சு. நீங்க சொன்னீங்கன்னு வடிகால்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தா நிறைய வீடு எல்லாமே அடிச்சு வந்து எங்க நிலத்துல வந்து வீட்டுக்கு ஃப்ரீயா இருக்கு அப்படின்றாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய இயற்கை சீற்றம், அதாவது வந்து பெரும் மழை பொழிவா இருந்தாலும் சரி, பெரும் வறட்சியா இருந்தாலும் சரி, இந்த வேத விஞ்ஞானத்தினாலதான் முன்கூட்டி எச்சரிக்கை பண்ணி விவசாயம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உபயோகமான அட்வைஸ் கொடுக்க முடியும். அதிக மழையினாலும் விவசாய நஷ்டம், மழையே இல்லைனாலும் விவசாய நஷ்டம். அந்த விவசாயி கடன் வாங்கி மேலும் நஷ்டப்படாம இருக்கிறதுக்கு அவனுக்கு இந்த மாதிரி குறிப்புகள் இருந்ததுன்னா
இந்த வருஷம் லீவ் எடுத்துக்கப்பா, வேற ஏதாவது வேலை போய் பண்ணு, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணு, வேற ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ வந்து இந்தியாவோட ஃபுட் கிரெயின் ஸ்டாக் வந்து ஒரு 6 மாசத்துக்கு உலகத்துல இருக்க மொத்த பாப்புலேஷனுக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி சமயத்துல ஒவ்வொரு கண்ட்ரியும் இந்த மாதிரி ஸ்டாக் இருக்கும். ஒரு சீசன் சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த சீசன்ல அது ரிகவர் ஆகிக்கலாம். சோ அதுக்கு உண்டான விஞ்ஞானம் இது மட்டும். சார் இப்ப நீங்க இந்த மழை உண்மையாவே கணிப்பிலிருந்து தவறியது. இப்போ இந்த தித்வாவுடைய மழை அது புயலாக வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும். இது கிட்டத்தட்ட ரேர் தானே? ரேர் இல்ல. சி நான் தான் சொல்றேன் கேட்டுங்களேன். ஒரு கிரௌட் மேனேஜ்மெண்ட்னு எடுத்துக்கலாம். கிரௌட் மேனேஜ்மெண்ட்ல ஷூட்டிங் ஆர்டருக்கு ரெடியா இருந்து வெப்பன்லாம் எடுத்துன்னு போன்னு சொல்றாங்க. கிரௌட் வந்து மேனேஜ் ஆயிடுது. கிரௌட் வந்து கண்ட்ரோல் ஒதுங்குறாங்க, வழிவிடுறாங்க, ஒபே பண்றாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஷூட்டிங் ஆர்டர் எங்கிட்ட கொடுத்தாங்க, ஷூட் பண்ணுவாங்கல்ல. அது மாதிரிதான் வீக் ஆகி எல்லாரும் டிஸ்பர்ஸ் ஆறாங்க. அந்த மாதிரிதான் இந்த கண்டிஷன். அந்த பிளானட்டரி சர்க்கிள்ல 8 டிகிரி கேப்ல கிராஸ் ஆகுது, 15 டிகிரில கிராஸ் பண்றது, 29 டிகிரி, அதாவது 30 டிகிரி தான் மேக்சிமம். 29 டிகிரில இந்த நிகழ்வு நடக்குது. அப்ப வீக்கா தான் இருக்கும். என்ன காரணம்? இது வந்து இந்த மாதிரி ஒரு வரலாறு முக்கியம். இந்த மாதிரி ஒரு வரலாறு இருந்திருக்கேன். கடந்த 30-40 ஆண்டுகளுடைய வானிலை பார்க்கும் பொழுது மிக குறைந்த காலங்களிலேயே ஒரு புயலாக வந்தது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அதிக காலம் ஒரு கடற்கரைக்கு பக்கத்திலே நிலை கொண்டிருப்பது மிக குறைவாக நடந்திருக்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உங்களுக்கு ஒன்னே சொல்லுங்க கேட்டுங்க. வர்தா புயல் இருக்கு இல்லையா? வர்தா புயல் வந்து காற்றுனாலதான் பாதிப்பே தவிர மழையினால வெள்ளமே வரல. இல்ல, ஆமாம், கரெக்டா, சரியாக 2016 டிசம்பர் 12ஆம் தேதி வந்து சென்னைக்கு தான் ஆச்சுன்னா அதுவுமே வீக் ஆச்சு. வீக் ஆகும்போது கரைக்குள்ள வீக் ஆயிடுச்சு. சோ அந்த காற்று மட்டும் எப்படி நம்ம கடல்ல போய் நிக்கும்போது சில அலைகள் வந்து நம்மளை தாண்டி போற மாதிரி அந்த காற்று மட்டும் மரத்தெல்லாம் அதுவும் லோ லெவல்ல போனதுனால நிறைய மரங்கள் சாய்ந்தது. ரெக்கார்ட் இது ட்ரீ ஃபெல்லிங். அது மாதிரிதான் இது வந்து கடல்லயே வீக் ஆனதுனால நம்மளுக்கு மழையை கொடுத்துருச்சு. அது மழையை கொடுக்கல, காற்றுனால பாதிப்பு கொடுத்தது. இது மழை இதேதான் தானே போலும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். அதுவும் செமி வீக் ஆச்சு. அப்ப பலாமரம் எல்லாம் கடலூர் ஜில்லா ஃபுல்லா விழுந்தது. பெரிய இன்ஃபேக்ட் பலாமரமும் முந்திரியும் இன்னொரு 5 வருஷத்துக்கு நம்மளால சரியா பயிர் பண்ண முடியாத நிலைமைக்கு போச்சு. சோ இந்த நிகழ்வு வந்து இந்த மழையை இருக்குன்றது இந்த இன்டர்பிளானட் சர்க்கிள்ல கிளியரா இருக்கு. அது 29 டிகிரின்றது 1 டிகிரி போச்சுன்னா அது சுத்தமா மழை கூட கிடைச்சிருக்காது. 29 டிகிரினால மழையாவது நம்மளுக்கு கிடைச்சது. அது நாளைக்கு நைட்டோட அந்த ஈவெண்ட் வந்து நடக்கிறதுனால அது ஃபுல்லா வீக் ஆகும். அந்த வீக் ஆகும்போது டெஃபினட்டா அது வந்து தரங்கம்பாடி வரைக்கும் போயிட்டு இருக்கோம், இல்ல காரைக்கால் வரைக்கும் போயிட்டு அப்படியே டிஸ்பர்ஸ் ஆகும். முக்கியமாக இது நல்ல மழையா இல்ல இதெல்லாம் ஒரு மழையா? இது நல்ல மழை. அதாவது சென்னை வந்து நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த சீசன்ல மழையே பெய்யல, நவம்பர் ஃபுல்லா மழை பெய்யலன்னு சொன்னா உங்களுக்கு இந்த 3 நாள் மழை பெஞ்ச உடனே எங்களுக்கு மழை வேணாம்னு சொல்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தேவைக்கு மேல வந்தாச்சு. ரெண்டாவது நம்மளுக்கு ஆந்திராலேயே இயல்புக்கு அதிகமான மழை, நம்மளோட நீராதாரங்கள் அங்கிருந்து வர மழையில சப்போர்ட் பண்ணோம். இந்த சம்மருக்கு நம்மளுக்கு 100% பிரச்சனை கிடையாது. சம்மருக்கு பிரச்சனை என்னன்னா 2-3 சைக்ளோன் இருக்கு, அதுதான் பிரச்சனை. இப்போ இந்த மழை பொதுவாக நீங்க முதலே சொன்ன மாதிரி வடகிழக்கு பருவமழை என்று சொல்லப்படுகின்ற இந்த காலகட்டத்து மழை நீங்க முதலே சொன்னது போல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டிஃபிஷியன்டாக இருந்தது போன்று இருந்தது. ஆனா சென்னை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக சென்னை மக்கள் மழையை போதுங்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஆனா இருந்தாலும் கூட இந்த 3 நாள் பெய்த மழையை வைத்து பார்க்கும் பொழுது இது கணிசமாக பெய்த மழை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு சுமாரான மழை தான், இல்ல ஒரு நாளைக்கு ஒரு 15 சென்டிமீட்டர் ஆவரேஜா? பாரிஸ் கானால 20 சென்டிமீட்டர் மாத்த 25 சென்டிமீட்டர் மாத்த இடத்துல 30 சென்டிமீட்டர் 22 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சென்னை முழுக்க ஒரு 15 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான மழை நினைக்கிறீங்களா? இல்ல நல்ல மழை தான் அப்படின்னு நினைக்கிறீங்க? கேடிசிக்கு நல்ல மழை. கேடிசில உள்ள ஏரியா இப்ப காஞ்சிபுரம், திருவள்ளூர்ல உள்ள இருக்கு, திருத்தணி அந்த மாதிரி எல்லாம் மழை கம்மியா இருக்கு. பட் அவங்களுக்கு ஏற்கனவே மழை கிடைச்சாச்சு. நம்ம ரொம்ப டெபிசிட்டியா இருக்குது நம்மளோட கோர் சிட்டி, அந்த சிட்டியில இருக்க அவுட்ஸ்கர்ட்ஸ் வரைக்கும் தான். சோ அதுக்கு இப்ப கிடைச்சிருக்க மழை வந்து நியர் நார்மலுக்கு வந்துருச்சு. ஏற்கனவே நார்மல்ல தான் அந்த நுங்கம்பாக்கம் ஜோனை, மீனம்பாக்கம் தான் பிலோ நார்மல் இருந்தது. இப்போ அதுவும் நார்மலுக்கு வந்தாச்சு. நுங்கம்பாக்கம் வந்து எக்ஸஸ் கேட்டகரிக்கு போயிட்டு இருக்கு. 19% போக இப்ப +2%, 3%ல இருக்கு. அதனால வந்து இந்த மழை வந்து நல்ல மழை தான். பட் எல்லாமே திருப்பியும் வந்து அகெயின் நீங்க வந்து டிஜிபி ஆபீஸ்ல பெஞ்சதை விட நுங்கம்பாக்கத்துல பெஞ்ச மழை கம்மி. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிப்ரெஷனோட எஃபெக்ட் வந்து க்ளோஸ் டு த கோஸ்ட் தான் இருக்கு. பொன்னேரியில பெஞ்ச மழையை விட ரெடியூஸ் பெஞ்ச மழை கம்மி. ஸோ எல்லாமே கோஸ்ட் தான் ஜாஸ்தி இருக்கு. பிகாஸ் கோஸ்ட்லயே அந்த டிப்ரெஷன் ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து கிட்ட நெருங்கி வருதுன்றது 6ஆம் தேதி 7ஆம் தேதி. சரி, இனி இப்ப சொன்னீங்க பேச்சுவாக்குல
அடுத்த கோடையில் கடும் புயல்கள் காத்திருக்கின்றன அப்படின்னு. எப்படி? ஆமா இல்ல அது ஏற்கனவே போன இன்டர்வியூலயும் சொல்லியிருக்கேன். பிப்ரவரி செகண்ட் வீக்கு அப்புறம் மார்ச் எண்டு வரைக்கும் 2-3 புயல் இருக்கு. அதுக்கப்புறம் மேலையும் புயல் இருக்கு. அந்த புயல் எல்லாமே இப்ப ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மசூலிப்பட்டினத்துக்கு கிட்ட தான் அந்த ஆக்சிஸ் பாஸ் ஆயிட்டு இருந்தது. இப்ப வரப்போற வருஷமும் கிட்டத்தட்ட மசூலிப்பட்டினம், கிருஷ்ணாபட்டினம் அந்த ஜோன்ல தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். காக்கிநாடா அந்த ஜோன்ல தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா இந்த பீரியட் பிஃபோர் மார்ச் இருக்கனால நெல்லூர், சென்னை நெல்லூர் அந்த ஜோன் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. என்னோட குறிப்புகள்ல வந்து இந்த ஃபோர்காஸ்ட் பத்தின டேட்ஸ் வந்து மார்ச் வரைக்கும் கொடுத்துருக்கேன். அது நீங்க தமிழ்நாடு மற்றும் .comலயும் academia.edu செக் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு வர புயல் பத்தி சொல்றீங்க. இந்த வடகிழக்கு பருவமழை இன்னும் எத்தனை மாதம் நீடிக்கும்? எப்பனா டிசம்பர் 31 முடிஞ்சு போச்சு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லிடும். ஜனவரி 9 தேதி 10 வரைக்கும் மழை. பொங்கலுக்கு மழை இருக்கு. பொங்கலுக்கு முன்னாடி மழை உண்டு. பொங்கல் கொண்டாட விடுறோம். புத்தாண்டுக்கு மழை இருக்கா? புத்தாண்டுக்கு மழை. புத்தாண்டு தான் புயல் இருக்குன்னு சொல்லிட்டாரு. புத்தாண்டுக்கு புயல் வருகிறது. ஆமா. ஆனா இந்த மழைக்காலத்தை பொறுத்த வரைக்கும், வடகிழக்கு பருவமழை இந்த மழைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களே சொன்னது போல கடுமையாக இருந்திருக்கிறது. ஆனால் மிகவும் மோசமானதாக, படு வீரியம் கொண்டதாக, மிகப்பெரிய நாசம் ஏற்படுத்துவதாக இல்லைதானே? ஆமா இல்லதான். அதாவது நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம். அதாவது அது எனக்கு ரொம்ப பெரிய திருப்தி. என்னுடைய ஃபோர்காஸ்ட் ஃபெயிலியர் ஆச்சு. அதாவது நான் அவ்வளவு வார்னிங் கொடுத்திருந்தேன். மலை நிலச்சரிவுகள் இருக்கு, பெரும் வெள்ளம் இருக்கு, கிளவுட் பஸ் இருக்குன்றது. அது எதுவுமே குறிப்பா நம்மளை பாதிக்காம நம்ம ஜோன்ல இருக்க அதே 0 to 15 டிகிரிஸ் இருக்க லாட்டிடியூட் இருக்க ஜோன் ஃபுல்லா பெரும் வெள்ளம், பெரும் சேதம். இந்தோனேஷியாலாம் வந்து கற்பனையே பண்ண முடியாதபடிக்கு சேதம். சில ஊரெல்லாம் அடையாளமே இல்லாம அழிஞ்சு போயிருக்கு. தாய்லாந்து அப்படிதான், வியட்நாம் அப்படிதான், ஸ்ரீலங்கா அப்படிதான். அதான் சொன்னேன், என்னுடைய நண்பர்கள் அங்க இருக்காங்க, அதுவும் வெதர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அவங்க என்னோட ஃபோர்காஸ்ட் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க. அவங்களே சொல்லி வருத்தப்படுறாங்க. உங்ககிட்ட பேசியிருக்கோம், நீங்க சொன்னீங்க, பட் இவ்வளவு பெரிய பாதிப்பு நாங்க எதிர்பார்க்கல, எங்களுக்கு சுத்தமா நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த ஆராய்ச்சியை விஞ்ஞானபூர்வமா எடுத்துக்கிட்டா உலகத்துக்கே நம்ம வந்து கோவிட் சமயத்துல ஹெல்ப் பண்ண மாதிரி உலகத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியில ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி 2900 வருஷத்துக்கோ இல்ல 3500 வருஷத்துக்கோ நம்ம இப்பவே ஃபோர்காஸ்ட் எழுதி கொடுத்துட முடியும். அதை நம்பணும் ஃபர்ஸ்ட். நீங்க சொன்னீங்க, இருந்தாலும் கூட டிராபிக்கல் கண்ட்ரிஸ், நம்ம நாடு மாதிரியான டிராபிக்கல் கண்ட்ரிஸோடைய வெதரை ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டம் அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கின்ற வானிலை விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஏத்துக்கிறீங்களா? இல்ல அவங்களுக்கு சார், அவங்க வந்து எதுவுமே எங்களால முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க எதுவுமே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்ணால பார்த்தாதான் நம்புவாங்க. சயின்ஸ்ன்றது they need physical proof, observation proof, ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும். அதனால இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும். நான் என்ன, உங்களுக்கு தெரியுமே, 2015 ஃப்ளட்டா இருக்கட்டும், 2023 ஃப்ளட்டா இருக்கட்டும், கஜா சைக்ளோனா இருக்கட்டும், தானேயா இருக்கட்டும், தேதி குறிப்பிட்டு ஹூட்வுட் சைக்ளோன் தேதி குறிப்பிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ கூட இந்த குறிப்பில் பாத்தீங்கன்னா என்னுடைய கிளவுட் பஸ்ட், கில்லர் லைட்டிங் அதெல்லாம் ஃபெயிலியர் இருக்கே தவிர நான் சொன்ன தேதிகள் தான் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. இப்ப இந்த இது சைக்ளோன் கூட 26 நவம்பர்ல இருந்து டிசம்பர் 7 அந்த பீரியட்ல தான் மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ அந்த ஒரு கத்துப்பட்டி சார், நான் உள்ளபடி சொல்றேன். நான் என்ன இது ரொம்ப தாழ்வுபடிக்கலாம் சொல்லாரு, நிஜமா அதான். ஒரு கத்துப்பட்டிக்கு இந்த அளவுக்கு இந்த ஆராய்ச்சியில சொல்ல முடியும் போது, இதுல குவாலிஃபைடு பீப்புள் ஹேண்டில் பண்ணும்போது எடுத்த உடனே ராக்கெட் சயின்ஸ் தான், பிரம்மோஸ் தான், அல்டிமேட் சக்சஸ் தான். 1 வருஷம் போதும் அவங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்க இளைஞர்னால கம்ப்யூட்டரை ரொம்ப குயிக்கா பண்ண முடியும். குவாண்டம் கம்ப்யூட்டிங் நம்ம சென்னையில ஐஐடிலேயே கொண்டு வந்துட்டாங்க. லாட் ஆஃப் அதர் என்னை விட இன்னும் குயிக்கா திங்க் பண்ணக்கூடிய, டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் திங்க் பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. 1 வருஷம் ஒர்க் பண்ணா போதும். இட் இஸ் கோயிங் டு பி பேயிங் ப்ரொவிஷன். அதுவும் முக்கியம். ஆமா ஆமா. மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு கருத்துக்கள் குறிப்பிக்காக திரு ராமச்சந்திரன் மிக்க நன்றி. எனக்கு நீங்க எப்பவுமே என்கரேஜ் பண்ற முதல்ல, அதாவது வெதர் ஃபோர்காஸ்ட்னு அவுட் சைட் ஐஎம்டியை வந்து கவனிச்சு நீங்க தான் ஆரம்பத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்னைக்குமே நான் ரொம்ப நன்றியுடன் இருப்பேன். நன்றி. மிக்க நன்றி. மிக்க நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ், அபுதாபி.